பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புனிதர் யாருன்னா, புனித டமாசஸ் ஒன்னு சொல்லக்கூடிய ஒரு போப்பாண்டவர். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு போப்பாண்டவரா கருதப்படுறவரு. இவரோட பீரியட்ல இருந்து தான் வந்து நெறைய முன்னேற்றங்கள் திருச்சபையில ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில வந்து ஏரியனிசம்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பறைகள் பரப்பப்பட்டது. ஏரியனிசம், பாப்பனிசம்னு சொல்லக்கூடிய, பாகனிசம்னு சொல்லக்கூடிய 2 தப்பறைகள். அந்த தப்பறையிலேருந்து திருச்சபைய காப்பாற்ற முயற்சி எடுத்த மிகப்பெரிய புனிதர் இவரு. இவர் வந்து 305ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவங்க அப்பா வந்து ஒரு மேரிட் ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லப்படுது. அந்த காலத்தில வந்து குருக்கள் வந்து திருமணமாகி இருக்கிறவங்க கூட குருக்களா ஆக முடியுன்ற ஒரு நிலை இருந்திருக்கு. அந்த மாரி இருந்திருக்காரு. அவங்க அப்பா சொந்தமாவே அவரோட வீட்ல வந்து ஒரு த் சர்ச் வச்சிருந்திருக்காரு. செயின்ட் லாரன்ஸ் சர்ச்சுன்னு. அந்த சர்ச்சில வந்து நம்மளோட கத்தோலிக்க சர்ச்சு அவர் கட்டி அவர் நடத்தின்ட்டு இருந்திருக்காரு. அவர் குருவானவரா இருந்ததுனால, அதே குரு சர்ச்சில இவரும் வந்து சாமியாராகி தான் பிற்காலத்தில வந்து போப்பா ஆகுறாரு. இந்த புனிதர் வந்து பல விதங்களுக்கு வந்து அறியப்படுறாரு. இவர் வந்து திருச்சபையோட அந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சபையோட ஒருங்கிணைப்புக்கு ஒரு முக்கிய உதாரணமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புனித ஜெரோம்னு சொல்லக்கூடியவரை வந்து நியமிச்சு, அவரின் மூலம் வந்து பைபிள் ஒல்கேட் பைபிள்னு சொல்லக்கூடிய அந்த முழு பைபிள வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தவர் இவரு. அதே மாரி லாட்டின் மாஸு திருச்சபையில அந்த காலத்தில லத்தீன்ல மாஸ் வைக்கணுன்றது ஒரு ட்ரெடிஷனா மாற்றவரு இவரு. ஏன்னா, இவர் லத்தீன்ல மிகப்பெரிய மாஸ்டரா இருந்தாரு. அதே மாரி ரோமன் கேத்தகாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திருச்சபையின் அந்த முக்கியமான கல்லறைகள், அந்த கேட்டகம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்ப வந்து உருவாக்க காரணமா இருந்தவரும் வந்து இதே புனிதர் தான். பிற்காலத்தில வந்து இவர் வந்து ஒரு திருச்சபை சங்கம் மாரி ஒண்ணு ஆரம்பிச்சு, ஒரு பெரிய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி, அதில நெறைய மாற்றங்கள வந்து ஏற்படுத்துறாரு. ஏன்னா, திருச்சபையில வந்து நெறைய வித்தியாசமான சில இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. தப்பறைகள ஃபாலோ பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. அத எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சு, இவர் வந்து கிறிஸ்தவத்தோட வழி இதுதான்றத வந்து நிலைநாட்டுறதுக்கு இந்த புனிதர் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. இவரோட வாழ்க்கையில வந்து அ எ எத அ என்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தாக்கா, இந்த புனிதர்கள், மறைசாட்சிகள ஒருங்கிணைச்சு அவங்க கல்லறையெல்லாம் நம்மளோட அந்த செயின்ட் பீட்டர்ஸ் பர்க்கோட சர்ச்சு கீழ தான் அந்த கேட்டகம் இருக்கிறதா நம்பப்படுது இருக்கு. நெறைய புனிதர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட் 3,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லப்படுது. அந்த கேட்டகம்ஸ உருவாக்குனதுக்கு வந்து முக்கிய காரணமா இருந்த இவரு தான். எங்க இருந்த மறைசாட்சிகள், நெறைய புனிதர்கள் அவர்களோட உடல்கள் எல்லாம் வந்து அங்க கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டதா வந்து கருதப்படுது. ஸோ அந்த புனிதர் கேட்டகம் வந்து உருவாகுறதுக்கு இவரு தான் வந்து காரணமா இருக்கிறாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த புனிதரோட வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய சில அ எ விஷயங்கள் வந்து நடக்குது. என்னன்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரா இருக்கக்கூடியவங்க அந்த பாகனிசம், ஏரியனிசம் சொல்லக்கூடியவங்க வந்து இவர் மேல வந்து அ தேவையில்லாத பழிகள போடுறாங்க. 2 முக்கியமான பழி. இவர் மேல ஒரு கொலை பழி போடுறது. இன்னொன்னு வந்து ஒரு அ அ விபச்சார வழக்கையும் இவர் மேல் தொடுக்குது. ஆனா, இவர் அதுக்கு எதுவும் ரியாக்ட்டே பண்ணல. ஏன்னா, இவரு நான் வாழ்வது எப்படி எப்படி வாழறேன்றது இவருக்கு தெரியும். அதனால இவர் வந்து மன உறுதியோட இறைவனிடம் நம்பிக்கை வச்சு, இவரோட பணிய செஞ்சுட்டுருக்காரு. பிற்காலத்தில அது வந்து பொய்யின்னு நிரூபிக்கப்படுது. இந்த ஒல்கேட் பைபிள்ன்னு சொல்லக்கூடிய முழு பைபிளையும் ஃபர்ஸ்ட்டு வந்து லத்தீன்லயும், அப்புறமா மத்த மொழிகளுக்கு முயற்சி செய்றதுக்கு அந்த ஸ்டாண்டர்டான ஒரு பைபிள் கிரியேட் பண்ணது இவர் தான். இதுக்காக வந்து ஜெரோம்ன்னு அவரோட டைரக்ட் செக்ரட்டரிய வந்து நியமிக்கிறாரு. அவரு வந்து இதுக்காக ரொம்ப தனிமையில இருந்து ரொம்ப முயற்சி பண்ணி நெறைய படிச்சு, இந்த பைபிள வந்து எழுதுறாரு. அதே மாரி இந்த லட்டின் லிட்ரேச்சர்கள்ல வந்து ரொம்ப முக்கியமா இது பண்றது. அப்புறம் இந்த மறைசாட்சிகளுக்கு வந்து புனித புனித இது குடுக்கறது, அவங்களோட கல்லறைகள பாதுகாக்கிறது, அவங்களோட மகிமைய வெளிப்படுத்துறது, அவங்களுக்கு ஒரு நாட்களை அமைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள். அவங்களுடைய புனித பண்டங்கள பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து இவரோட முயற்சியில தான் நடக்குது. போப்பாண்டவருக்கு தான் வந்து முக்கிய அத்தாரிட்டி இருக்கு, திருச்சபையிலன்றத உண்டு பண்ணவர் இவர் தான். முதல் முதல் புனித அம்ப்ரோசியார் தான் வந்து இந்த அரசர்களுக்கு திருச்சபையில எந்த இதுவும் இல்லன்றத கொண்டு வந்தாரு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அரசர்களோட இன்டர்வென் நெறையா இருந்தது. அடுத்தரோட அந்த என்ன சொல்றது? அரசர்களோட மூக்கு நுழைக்கிறது நெறைய இருந்துச்சு. அது இல்ல. பாப்பாண்டவர் தான் வந்து திருச்சபையோட ஒரே அ தலைமையானவர். அவரோட டெசிஷன்ஸ் தான் ஃபைனல் திருச்சபைய பொறுத்தவரைக்கும்ன்றத கொண்டு வந்தவர் இவரு தான். அதேமாரி இவருக்கு எதிரா வந்து அந்த ஏரியனிசமும், பாகனிசமும் நெறைய இவர குலைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அத வந்து இவரு இது பண்றாரு. அந்த ஏரியனிசம்லேருந்து தான் அதாவது ஆன்டி போப்புன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இவர் போப்பானவரா ஆன அதே 366ஆம் ஆண்டு யுரேனியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் போப்புன்னு சொல்லி தன்னை அறிவிச்சுக்கிட்டு,
அவரும் வந்து கன்ஃப்யூஷன் ஏற்படுத்துறாரு. ஆனா, அத வந்து தோற்கடிச்சு வெற்றி பெற்று இவர் தான் வந்து போப்பாண்டவர்ன்றத நிலைநாட்டுறது வந்து இவர் தான். இவரோட பீரியட்ல தான் போப்புன்ற அழைக்கிற ஒரு பழக்கம் வந்து வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிஷப் ஆஃப் ரோம்ன்னு தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க போப்பாண்டவர. இவரோட பீரியட்ல இருந்து தான் வந்து இந்த போப்புன்றத கொண்டு வராங்க. அதே மாரி வந்து இவரோட அப்பாவோட அந்த அ ஆலயம் இருக்கு இல்லையா? அந்த ஆலயத்த கூட இவர் வந்து திருச்சபைக்காக ஒப்புக் குடுக்குறாரு. அந்த ஆலயத்த எல்லாமே கோயிலுக்கே எழுதி வைக்கிறாரு. அதே மாரி இவர் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட பாதுகாவலரா இருக்காரு. பலவிதமான விஷயங்களுக்கு இவர் பாதுகாவலரா கருதப்படுது. இந்த புனிதரோட வாழ்க்கைய தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இவர போல வந்து நமக்கு எதிரா நமக்கு தெரிஞ்சு இப்ப நமக்கு இருக்க சேலஞ்சஸ் வந்து நம்ம திருச்சபையிலேருந்து நெறைய பேர் பிரிஞ்சு செல்றது. அவரு அந்த காலத்தில வந்து அந்த வேரியஸ் ஆரியனிசம், பாகனிசம்க்கு எதிரா போராடின மாரி நாமளும் வந்து நம்மளோட சகோதர, சகோதரிகள் நம்மள விட்டு விலகி போறவங்கள நாம தடுத்து நிறுத்தி திருச்சபையில சேர்க்கறதுக்கு நாமளும் ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு இவரோட வாழ்க்கைய பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுது. கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்குள்ளேயே இருக்கிற பிளவுகள நம்ம முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயமா வந்து நான் கருதுறேன். இவர போலவே நாமளும் வந்து வாழ்க்கையில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுத்து ஆண்டவருக்காக உறுதியான நிலைப்பாடோட வாழணுன்றத வந்து நாம முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் த லார்ட். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களெல்லாம் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இத பார்த்து நெறைய பேர் பயன்படணும்னு நான் ஆசைக்கிறேன். பிரைஸ் த லார்ட்.